வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் யூடியூப் வலை ஒளி பலருக்கும் பயன்படும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பயனுள்ள தகவல்களை காணொளி மூலம் வழங்கி வருகின்றது. இதே வகையில் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தேடல் தெளிதல் எனும் காணொளி தொடர் மூலமாக தணிக்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் நடைமுறைகளையும் நுட்பங்களையும் காணொளி மூலமாக பகிர்வதில் மகிழ்வடைகின்றோம். வாருங்கள் தணிக்கையாளர்களே, இனி தணிக்கையின் நுணுக்கங்களை நுட்பமாக அணுகுவோம். வணக்கம் தணிக்கையாளர்களே. இந்த காணொளியில் மாதிரி சோதனை தணிக்கை எனும் தலைப்பில் உங்களோடு உரையாடுவது உங்கள் அன்பன் பிச்சை முத்து. கணக்கு வைப்பு எங்கே முடிகின்றதோ அங்கே தணிக்கை தொடங்குகின்றது. ஆடிட் பிகின்ஸ் வேர் அக்கவுண்ட்ஸ் எண்ட்ஸ். ஆனால் சில இனங்களில் கணக்கு வைப்பு முடியும் இடத்திலேயே தணிக்கையும் முடிந்து விடுகின்றது. இதற்கான காரணம் கணக்கு வைப்பு குறைபாடுகளை களைவதற்கே தணிக்கையாளரின் நேரம் தீர்ந்து விடுகின்றது. இதனால் தணிக்கையாளர்கள் கணக்கு வைப்பில் கரைகண்ட அளவிற்கு தணிக்கையில் வல்லமை பெறுவதற்கான வாய்ப்பு அரிதாகி விடுகின்றது. கணக்கு வைப்பின் பொதி சுமந்து பழகிப்போன நாம் தணிக்கை பணியை செறிவூட்ட இயலாத தவிப்பில் உழன்று கொண்டு இருக்கின்றோம். தணிக்கையில் பரிசோதனை பணியை செறிவூட்டி செழுமையாக்குவதற்கான ஒரு நுட்பம்தான் மாதிரி சோதனை நடைமுறை ஆகும். முழு பரிசோதனை மேற்கொள்ள இயலாத தருணங்களில் முழுமையை பிரதிபலிக்கும் மாதிரிகளை தெரிவு செய்து அவைகளை சோதனை செய்வதே மாதிரி சோதனை முறை ஆகும். இம்மாதிரி சோதனையின் மொத்த இனங்களை பாப்புலேஷன் என்றும் மாதிரி இனங்களை சாம்பிள் சைஸ் என்றும் அழைக்கின்றோம். மாதிரி சோதனை முறையை பொருத்தமற்ற தருணங்களிலும் இம்முறையை விட எளிமையான தணிக்கை முறை பயன்படும் பொழுதும் இதனை கடைபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தணிக்கையின் போது சரியான முறையை பின்பற்றி மாதிரிகளை தேர்ந்தெடுத்து தணிக்கை செய்வதனால் தணிக்கையின் நம்பகத்தன்மை ரிலையபிலிட்டி அதிகரிக்கின்றது. தணிக்கையாளரின் இடர் ரிஸ்க் குறைகின்றது. மொத்த இனங்களையும் சோதனை செய்யாமலே அத்தகைய நிம்மதி ஏற்படுகின்றது. தணிக்கைக்கு கிடைக்கும் குறுகிய காலத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்தும் பயிற்சியும் அனுபவமும் உண்டாகின்றது. மாதிரி சோதனைக்கு அப்பாற்பட்ட இனங்களில் ஏதேனும் முறைகேடுகள் தணிக்கையில் கண்டுபிடிக்க இயலாமற் போகும் பட்சத்தில் அது தணிக்கையாளரின் திறமை, கவனம், செயல் எல்லை ஆகியவைகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை மற்றவர்களுக்கும் நாம் புரிய வைக்க முடிகின்றது. முழு பரிசோதனை என்பது சாத்தியமில்லாத சோதனை சரிபார்ப்பு என்ற கட்டாயத்தினால் கூட்டுறவு தணிக்கையிலும் சோதனை சரிபார்ப்பு பற்றிய சிந்தனைக்கு செயல்வடிவம் தரும் வகையில் 2005ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட தணிக்கை நடைமுறை நூலில் மாதிரி சோதனைக்கு மலர்முகம் காட்டப்பட்டு உள்ளது. எனினும் சோதனை சரிபார்ப்பிற்கு தயக்கமும் தடங்களும் தொடர்வதால் அதனை எவ்வாறு செம்மையாக செயல்படுத்துவது என்பது பற்றி கவனம் செலுத்தப்படவில்லை. இதுவே இன்றைய தணிக்கை நடைமுறையின் மாற்றத்திற்கு தடையாக இருந்து முன்னேற்றத்தின் முட்டுக்கட்டையாகி ஏமாற்றத்தை தருகின்றது. சோதனை சரிபார்ப்பு என்பது சில இனங்களை மட்டும் சரிபார்த்து முழுமையான இனங்களை பற்றி முடிவுக்கு வருவது ஆகும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பருக்கை பதம் என்பதை போன்றது சோதனை சரிபார்ப்பு. விவசாய விளை நிலத்தின் மண் பரிசோதனையில் அனைத்து நிலப்பரப்புகளையும் அள்ளி கொண்டு போய் பரிசோதிக்கப்படுவது இல்லை. ஆங்காங்கே சில மண் மாதிரிகள் மட்டும் பரிசோதிக்கப்படுகின்றன. அத்தகைய மாதிரிகளை எடுப்பதற்கு சில வழிமுறைகளும் உள்ளன. தணிக்கை நடைமுறையிலும் சோதனை சரிபார்ப்பு மேற்கொள்வதற்கு மாதிரிகளை தேர்வு செய்வதிலும்
அவைகளை பரிசோதிப்பதிலும் நாம் சீரான நெறிப்படுத்தப்பட்ட வழிமுறைகளை கடைப்பிடிக்கிறோமா என்ற வினா எழுப்பினால் அதற்கு இல்லை என்ற ஏமாற்றம் தரும் பதிலைத்தான் நாம் வைத்திருக்கின்றோம். ஆனால் சோதனை சரிபார்ப்பிற்கான மாதிரிகளை தணிக்கைக்கு தேர்ந்தெடுப்பதில் சரியான அணுகுமுறையின்றி அவரவர் வசதிக்கேற்ற மாதிரிகளை கன்வீனியன்ட் சாம்பிளிங் தேர்ந்தெடுப்பது தற்பொழுது தணிக்கையாளர்களால் பரவலாக பின்பற்றப்படும் தவறான நடைமுறையாகும். ஆனால் இது தணிக்கைக்கு பொருந்தாத முறை என்பதோடு தவறுகளை வரம்பு மீறலில் இருந்து இயல்பான எல்லைக்குள் கொண்டு வருவதற்கான வல்லமையும் இந்த முறையில் இல்லை என்பதை அனைவரும் உணர வேண்டும். சோதனை சரிபார்ப்பு செய்யும் பொழுது சரிபார்த்த இனங்களுக்கு மட்டுமே தணிக்கையாளர் பொறுப்பு எனவும் சரிபார்க்காத மற்ற இனங்களுக்கு தணிக்கையாளர் எந்த வகையிலும் பொறுப்பு இல்லை எனவும் தணிக்கையாளர்கள் நினைக்கின்றனர். ஆனால் சோதனை சரிபார்ப்பிற்கான மாதிரி மூலம் மற்ற அனைத்து இனங்களையும் சரிபார்த்தது போன்ற திருப்தி எல்லையை எய்த வேண்டும் என்பதே இந்த முறையின் முக்கிய அடிப்படை ஆகும். அவ்வாறெனில் மாதிரிகளை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சங்கத்தின் கணக்குகளை தணிக்கை செய்யும் பொழுது எந்தெந்த இனங்களுக்கு எந்த அளவிற்கு மாதிரி சோதனை தேவைப்படுகிறது என்பதை தணிக்கையாளர் முடிவு செய்ய வேண்டும். தணிக்கை நடைமுறை நூலில் மாதிரி சோதனை முறை அனுமதிக்கப்பட்டிருக்கும் இனங்களில் அதனை கடைப்பிடிக்கலாம். மற்ற இனங்களில் மாதிரி சோதனை அளவினை நிர்ணயம் செய்யும் பொழுது அச்சங்கத்தின் வரவு செலவுகளின் தன்மை, அளவு, ஆதார சீட்டுக்களின் எண்ணிக்கை, பதிவேட்டு கணக்குகளின் எண்ணிக்கை, கணக்கு பராமரிப்பு நடைமுறை, கணக்குகளின் நம்பகத்தன்மை, உட்பரிசோதனை, உட்கட்டுப்பாடு மற்றும் உட்தணிக்கை ஆகியவைகளையும் கருத்தில் கொண்டு நமது நடைமுறையை உருவாக்கி கொள்ள வேண்டும். பொதுவாக மொத்த இனங்கள் 30 இனத்திற்குள் குறைவாக இருக்கும் பொழுது அனைத்து இனங்களையும் பரிசோதனை செய்ய வேண்டும். 30 இனங்களுக்கும் அதிகமாக சோதனைக்காக இருக்கும் நேர்வுகளில் 30 இனங்களுக்கு குறையாமல் மாதிரிகளை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இதுவே அளவீடுகளுக்கு உட்பட்ட மாதிரி தேர்வு முறை ஆகும். ஒரு சங்கத்தின் கணக்குகளை தணிக்கை செய்யும் பொழுது கணக்கு வாரியாக எத்தனை சதவீதம் மாதிரி சோதனை செய்யலாம் என்பதை முடிவு செய்த பின்னர் மாதிரிகளை தேர்வு செய்ய வேண்டும். ஒரே கணக்கில் ஒவ்வொரு நோக்கத்திற்கும் தனித்தனியாக மாதிரிகளை தேர்வு செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக நகைக்கடன் என எடுத்துக்கொண்டால் கடன் வழங்கியது, வட்டி வசூலித்தது, கடன் தீர்ந்தது, தவணை தவறியது என பல பிரிவாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு நோக்கத்திற்கும் தனித்தனியாக மாதிரிகளை தேர்வு செய்ய வேண்டும். ஒரு சங்கத்தில் எந்தெந்த கணக்குகள் மாதிரி சோதனை செய்யப்படலாம் என்பதிலும் அத்தகைய மாதிரிகளுக்கு அளவினை நிர்ணயம் செய்வதிலும் மாதிரிகளை தேர்வு செய்வதிலும் தணிக்கையாளரின் விருப்பு வெறுப்பு தலைகாட்டக்கூடாது. இவைகள் அனைத்தும் நியாயமான காரணங்களின் அடிப்படையில் சரியான நடைமுறையை பின்பற்றி அமைய வேண்டும் என்பதை தணிக்கையாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மாதிரி சோதனையில் குறைகள் தென்பட்டால் மாதிரி சோதனையின் அளவினை அதிகரித்து தணிக்கையின் நம்பகத்தன்மையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். மாதிரி சோதனையில் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் முழுமையான சோதனையை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும். மாதிரி சோதனை முறையின் கீழ் மாதிரிகளை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட கணக்கு இனத்தினை அதன் தொடர் எண் மூலமாக அடையாளம் காணும் வகையில் அமைத்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆகும். எடுத்துக்காட்டாக வைப்புக்கடன் வழங்கியதை வைப்புக்கடன் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டதை மாதிரியாக சோதனை செய்வதாக வைத்துக்கொள்வோம். இந்த ஆண்டில் 250 கடன்கள் வழங்கப்பட்டு நாம் அதில் 30 கடன்களை சோதனை செய்வதாக வைத்துக்கொண்டால் இந்த ஆண்டில் வழங்கப்பட்ட முதல் கடன் எண்ணில் தொடங்கி 250வது கடன் எண் வரை கடன் எண்களை அடையாளமாக கொண்டு அவைகளிலிருந்து சரியான முறை மூலம் 30 கடன்களை மாதிரி தேர்வு செய்யலாம். ரசீது, செலவுச்சீட்டு, கொள்முதல் இன்வாய்ஸ், விற்பனை பில்கள், கடன்கள், வைப்புக்கள், அங்கத்தினர் எண், பேரேட்டு பக்கம் ஆகியவை எவ்வகை ஆவணங்களிலும் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கும் தொடர் எண்களை நமது மாதிரி தேர்விற்கான அடையாளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். மாதிரி தேர்வுக்கென தணிக்கையின் போது தனியாக எண்கள் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை.
மாதிரி தேர்வின் போது விடுபட்ட முடிவு கட்டப்பட்ட தணிக்கைக்கு தொடர்பில்லாத எண்கள் வருமானால் அதனை விடுத்து அதன் அருகில் உள்ள எண்ணை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். எனினும் ஏற்கனவே உள்ள அடையாளத்தின் அடிப்படையில் மாதிரிகளை தேர்ந்தெடுப்பதில் இடர்பாடு இருக்குமாயின் அதற்கென தனியாக ஒரு பட்டியல் தயார் செய்து அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக, தவணை தவறிய கடன்கள் பரிசீலனைக்கு கடன் எண்களை பயன்படுத்துவது சாத்தியம் ஆகாது. எனவே அதற்கு தவணை தவறிய கடன் பட்டியலின் தொடர் எண்களை அடையாளமாக கொள்ள வேண்டும். மாதிரிகளை தேர்ந்தெடுப்பதற்கு புள்ளியியல் சார்ந்த பல்வேறு அறிவியல் பூர்வமான முறைகள் உள்ளன. ஒவ்வொரு முறையும் பயன்பாட்டையும் குறைபாட்டையும் உள்ளடக்கியதாகும். எந்தெந்த சோதனைக்கு எவ்வகை முறையை கடைபிடிக்கலாம் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இதில் மாதிரி சோதனையின் நோக்கம், அளவு ஆகியவைகளுக்கு ஏற்ப பொருத்தமான நடைமுறையை பின்பற்றுவதே புத்திசாலித்தனம் ஆகும். நமது தணிக்கைக்கு ஏற்புடைய சில இனங்களை இப்பொழுது பார்க்கலாம். முதலில் அட்டவணை முறை, ரேண்டம் டேபிள் மெத்தட். இந்த அட்டவணையானது எண்களின் நிகழ்வாய்ப்பினை அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்டதாகும். ஒரு பக்க அளவில் அச்சிடப்பட்டிருக்கும் இந்த அட்டவணையை பயன்படுத்தி எத்தனை மாதிரிகளை வேண்டுமானாலும் நாம் தேர்ந்தெடுக்கலாம். புள்ளியியல் புத்தகங்களில் இந்த அட்டவணை இடம்பெற்றிருக்கும். இதனை ஜெராக்ஸ் எடுத்து நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக, மொத்த எண்ணிக்கை 500இல் 10% மாதிரி சோதனை என நிர்ணயம் செய்யப்பட்டால் 50 மாதிரிகளை இதன் மூலம் தேர்வு செய்ய வேண்டி இருக்கும். முதல் எண் தேர்வு அட்டவணையின் எந்த இடத்திலும் தொடங்கலாம். அதனைத் தொடர்ந்து 49 எண்களையும் அட்டவணையில் வரும் தொடர் நிகழ்வின் அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும். இம்முறையின் கீழ் மொத்த இனங்களில் அனைத்து இனங்களும் மாதிரியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பை பெறுகின்றன. அனைத்து இனங்களும் ஒரே மாதிரியான தன்மையை கொண்டிருக்கும் பொழுது இந்த நடைமுறையை பின்பற்றலாம். எடுத்துக்காட்டாக, உறுப்பினர்களின் கடன் மனு அனுமதிக்கான கோப்புகளை பரிசீலிக்கும் பொழுது இத்தகைய அட்டவணை முறையை பின்பற்றலாம். அதற்கு அடுத்ததாக முறையான இடைவெளி மாதிரி முறை, சிஸ்டமேட்டிக் இன்டர்வல் சாம்பிளிங். மாதிரி அட்டவணையை எங்கு தேடுவது என்றும் அதனை எவ்வாறு பயன்படுத்துவது என்றும் வினா எழுகின்றதா? விடுங்கள் கவலையை, இதோ இருக்கின்றது இன்னும் ஒரு எளிய முறை. இந்த முறையின்படி மொத்த எண்ணிக்கையில் எத்தனை எண்ணிக்கை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமோ அதன் விகிதாச்சார இடைவெளியின்படி தேவையான எண்கள் தேர்வு செய்யப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, மொத்தமுள்ள 300 சேமிப்பு கணக்குகளில் 30 கணக்குகளின் வரவு செலவு நிலுவை விவரம் மாதிரியாக சோதனை செய்யப்பட வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். மொத்தத்திற்கும் மாதிரிக்கும் உள்ள விகிதாச்சார இடைவெளி 10 ஆகும். அதாவது 10 கணக்கிற்கு ஒரு கணக்கு வீதம் 300 கணக்கிற்கு 30 கணக்கு சோதனை செய்யப்பட வேண்டி உள்ளது. விகிதாச்சார இடைவெளி 10 என்பதால் 1 முதல் 10 வரை ஒரு கணக்கு, 11 முதல் 20 வரை மற்றொரு கணக்கு என தொடர்ந்து இதே இடைவெளி முறையில் 30 கணக்குகள் சரிபார்க்கப்பட வேண்டும். இதில் முதல் கணக்கை மட்டும் தணிக்கையாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு என்ற முறையிலே இந்த எண்ணையும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக, 5 என்ற எண் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அடுத்தடுத்த எண்கள் 5, 15, 25, 35 தொடங்கி 295 எனவும், முதல் எண் 7 என்றால் அடுத்தடுத்த எண்கள் 17, 27, 37 இறுதியாக 297 எனவும் அமையும். அடுத்ததாக தொகுப்பு முறை, ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங். மாதிரி சோதனை செய்யப்படும் மொத்த இனங்களும் ஒரே மாதிரியான தன்மையை கொண்டிருந்தால் மட்டுமே அட்டவணை முறை அல்லது முறையான இடைவெளி முறையை கடைபிடிப்பது முழுமையினை பிரதிபலிப்பதாக அமையும். அவ்வாறின்றி மொத்த இனங்களின் தன்மை மற்றும் மதிப்பு வேறுபட்டிருக்குமானால் மேற்கண்ட இரு முறைகளும் முழுமையை பிரதிபலிப்பதாக அமையாது. அத்தகைய தருணங்களில் நாம் சரிபார்க்க வேண்டிய வெவ்வேறு தன்மை மற்றும் மதிப்பு கொண்ட மொத்த இனங்களை அவைகளின் தன்மை மதிப்பிற்கு ஏற்ப தொகுப்பாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு தொகுப்பில் இருந்தும் தனித்தனி மாதிரிகளை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக, கடன்களுக்கான ஆதாரங்களை பரிசீலிப்பதாக எடுத்துக்கொண்டால் கடனின் வகை, கடனின் அளவு ஆகியவைகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு தொகுப்பிலிருந்தும் தனித்தனியாக மாதிரிகளை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். தவணை தவறிய இனங்கள் பரிசீலனையிலும்
தவணை தவறிய தொகை, காலம் ஆகியவைகளை அடிப்படையாக கொண்ட தொகுப்புகளின் அடிப்படையில் மாதிரிகளை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். தொகுப்பாக பிரிக்காமல் மாதிரி தேர்ந்தெடுக்கும் பொழுது முக்கிய பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய இனங்கள் விட்டுப்போக வாய்ப்பு அதிகம். எனவே தேவையான இனங்களில் தொகுப்பு மாதிரி முறையை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு தொகுப்பு மாதிரி முறையை கடைபிடித்து தொகுப்பு பிரித்த பின் முன்பு சொன்ன 2 முறைகளில், அதாவது அட்டவணை முறை அல்லது முறையான இடைவெளி முறை, ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி மாதிரிகளை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். எனவே தொகுப்பு முறை என்பது மற்றொரு முறையுடன் இணைத்து செயல்படுத்த வேண்டியது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மாதிரி சோதனை முறையை தணிக்கையின் போது கடைபிடித்ததை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவது எவ்வாறு? நாட்குறிப்பில் எழுதலாம். எந்த இனத்திற்கு மாதிரி சோதனை மேற்கொள்ளப்பட்டது என்பதை மட்டுமே நாட்குறிப்பில் எழுத முடியும். ஆனால் அது எவ்வாறு செய்யப்பட்டது என்பதை எழுத முடியாதே. அப்படியானால் தணிக்கை அறிக்கையுடன் தனியாக ஒரு பட்டியல் இணைப்பதே மிகவும் சிறந்தது. இப்பட்டியலில் வரிசை எண், கணக்கு விவரம், தன்மை, நோக்கம் வாரியாக அடையாள விவரம், ரசீது எண், கடன் எண் போன்றவை, கடைபிடித்த மாதிரி சோதனை முறை, மொத்த இனங்களின் எண்ணிக்கை, மாதிரி சோதனை செய்யப்பட்ட இனங்களின் எண்ணிக்கை, சரிபார்க்கப்பட்ட இனங்களின் அடையாளம், சோதனையின் முடிவு என வரிசையாக குறிப்பிட்டு இந்த பட்டியலை தணிக்கை அறிக்கையோடு இணைத்து கொள்ளலாம். மாதிரி சோதனை மேற்கொண்டதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள தணிக்கை அறிக்கையுடன் இணைப்பு செய்துவிட்டால் போதும் என்று நினைப்பவர்கள் விட்டுவிடலாம். இது போதாது என்று நினைப்பவர்கள் தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் விதி 102 கீழ் சட்டபூர்வ தணிக்கைக்கான சான்றளிக்கும் பொழுது அந்த சான்றில் ஏதேனும் மாற்றம், மறுப்பு இருந்தால் அதனை தணிக்கையாளர் குறிப்பிடலாம் என விதி 102(4) ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளது. எனவே இச்சான்றில் கீழ்கண்ட வரியினை மாதிரி சோதனை செய்பவர்கள் சேர்த்து கொள்ளலாம். The true and fair concept mentioned in the certificate is based on the test check resorted to for certain items, accounts for which a separate list is annexed to this audit memorandum. இதுவரை பொறுமையாக கேட்டவர்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். உண்மைதான். ஆனாலும் முயற்சியும் பயிற்சியும் மனிதனை முழுமையாக்குகின்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதோ உங்களுக்காக சுவாமி விவேகானந்தரும் துணைக்கு வருகின்றார். எல்லா பயிற்சிகளின் பயனும் நோக்கமும் மனிதனை வளரச் செய்வதே. அவன் தயாராகும் போது ஆற்றலின் சுரங்கமாகின்றான். அவனது ஆளுமையின் ஆதிக்கம் எதன் மீது செலுத்தப்பட்டாலும் அதனை செயல்பட வல்லது ஆக்கும். முழு வேலையும் உங்கள் தோள் மீது இருப்பதாக எண்ணிக்கொள்ளுங்கள். இதை சாதிப்பதற்காக விதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்று நினையுங்கள். களத்தில் இறங்குங்கள், கடமையை ஆற்றுங்கள் என்பதே அவரது கட்டளை என்ற சிந்தனையோடு இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன். நன்று நண்பர்களே. தேடல் தெளிதல் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.